ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, வாட்டர் சைன் எலிமெண்ட்ஸ்க்குரிய ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் இந்த ரீடிங். நீங்கள் கடக ராசி, விருச்சிக ராசி, மீனராசியாக இருக்கீங்க அல்லது லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ் வச்சுருக்கேன். பைல் 1 ரோசஸ், pile 1, pile 2 so pile 1 and pile 2 உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் 33. ஸோ உங்களுடைய ஏஜ் 33 இருக்கிறதுக்கும் இல்லை 30+, 3 சீரீஸ் 6 சீரீஸ் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மகாதேவ் ஆரக்கிள் டெக்லேருந்து 2 கார்ட்ஸ் வந்திருக்குங்க. பிளெஸிங்ஸ் ஆஃப் சிவா, குட் ஃபார்ச்சூன். பிளெஸிங்ஸ் ஆஃப் சிவா, குட் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. இன்னொரு கார்டு ஸ்னேக் பியூரிஃபை த்ரோட் யுவர் த்ரோட் சக்ரா. ஸோ உங்களுக்கு ஸ்டார் கோட்ஸ் டெக்லேருந்து டாரோஸ் கல்டிவேட். Freedom Horse and finally 6 of Pentacles. ஓகே, ஸோ உங்களுக்கு கார்ட்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதத்துக்குரிய உங்களுக்கு கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப் எனக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதாவது ரீடிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வைப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் லாட் ஆஃப் சக்ஸஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி ஒரு உங்கள் லைஃப்பில் எதை கோத்ரூ பண்ணணும், எது நீங்கள் ஒரு கல்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு அது உங்களுடைய கெரியரில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள், புதிய முயற்சிகள் அது ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். சிலருக்கு நீங்கள் பேரண்ட்டாக இருக்கீங்க, அவங்க பசங்களுக்காக ஒரு மேரேஜ் இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை அவங்களுக்குரிய ஒரு சம்திங், அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயங்கள் அது ஒரு சுப விரயமாக இருக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஒரு பேசிஸ், அதாவது பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கே 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ உங்கள் மனசில் என்ன இருக்கோ, நீங்கள் எதுக்காக அந்த முயற்சி எடுக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் அதுக்குரிய ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் உழைப்பாக இருக்கலாம், அதில் ஒரு சப்போர்ட் இருக்கலாம், இல்லை ஹெல்ப்பாக இருக்கலாம். ஸோ சம்திங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயமா இருக்கலாம், பட் முன்னாடி பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றதும் இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ முன்னாடி கொடுத்த விஷயங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன், ஒரு அப்ரிஷியேஷன் நீங்கள் அப்போ நினச்சிருந்துருக்கலாம், உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கல கடவுள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். பட் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது. அதே மாதிரி ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது வரும்போது இங்கே நான் ஃபஸ்ட்டு சொல்ல நினைக்கிற பாயிண்ட் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்கள் மூடி மறைக்காமல், அதாவது உங்களுடைய வைப் இல்லை உங்களுடைய வேவ் லென்த் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரீயாக சொல்கிறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, மனசில் இருக்கிற விஷயங்கள் ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு மேபி அங்கே ஒரு உங்களை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சில இடத்துல அங்கே அகெயின்ஸ்டாக கூட இருக்கலாம். அங்கே மேபி
பட் அது எப்படி சொல்லணுமோ அது சொல்லணும். உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஏன் அதுக்காக நீங்கள் அந்த சொல்யூஷன் எடுக்கிறீங்க, ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க, ஏன் இது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணணும், கம்யூனிகேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய த்ரோட் சக்ரா அப்படின்றது வந்து அந்த அந்த கார்டு எனக்கு வந்து நான் ரீட் பண்ணும்போதே எனக்கு அந்த டக்குன்னு பிளாக் ஆச்சு எனக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, மனசில் இருக்குது, வாய் வரைக்கும் வந்துருச்சு, ஆனால் வந்து சொல்ல முடியலை அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த வேர்ட் வருது, சென்டென்ஸ் வருது. மேபி உங்கள் மனசில் இருக்கலாம், உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நீங்கள் நினைக்கலாம், பட் அது வந்து சொல்ல முடியாமல் வந்து எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கலாம், உங்களுடைய லவ்டு ஒன்ஸ், இல்லை வந்து கெரியர் சைடு சம்திங். அங்கே வந்து அந்த ஒப்பீனியனுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா, இல்லை அவங்க வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்களா, உங்களுடைய இக்னோர் பண்ணிடுவாங்களா, இல்லை உங்களுடைய ஒரு விருப்பத்துக்கு வந்து அவங்க தடையாக இருந்துருவாங்களா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஓவரால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சாதகமான ஒரு சூழல் தான் தெரியுது. பிளெஸிங்ஸ் ஆஃப் லார்ட் சிவா. ஸோ குட் ஃபார்ச்சூன் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு ஃபார்ச்சூன் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் எந்த ஏஜ் குரூப் வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு அங்கே ஒரு குட் ஃபார்ச்சூன் இருக்குது. அங்கே வந்து ஒரு டிவைன் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே அகைன்ஸ்ட் இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் அந்த பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒர்க் ஆக போகுது, ஹார்மோனைஸ் கொண்டு வர போகுது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டிவைன் கிரேஸ் அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த கார்டுக்கு நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய பணமாக இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒரு லேண்டில் உங்களுடைய வீடு இல்லை லோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குரிய ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து அந்த மணியாக இருக்கட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது, இல்லை செலவு பண்ண போகிறீங்க. அது உங்களுக்காக, நீங்கள் பேரண்டாக இருந்தால் உங்கள் பசங்களுக்காக, இல்லை உங்களுடைய க்ரோத்துக்காக, உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய பொட்டென்ஷியலுக்காக, உங்களுடைய பிஸ்னஸ்க்காக, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்ல விஷயங்களுக்காக அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதுக்குரிய ஒரு ரிட்டர்னும் அது குட் ஃபார்ச்சூனாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இங்கே வந்து இங்கே ஃப்ரீடம் ஹார்ஸ் அப்படின்றது ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க மெயினானா, இப்போ வந்து பேக் பண்ணுற டைம் கிடையாது, உங்களுடைய ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் போகிற டைம், நீங்கள் ஸ்டெப் எடுக்க வேண்டிய டைம். இப்போ வந்து ஒரு மனசை வந்து ஒரு ஹார்மோனைஸ்டாக ஸோ வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, உங்களை நீங்கள் ஒரு ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, ஒரு க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கா, அந்த விஷயத்துக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்கா, க்ரோத் இருக்கா. ஸோ இப்போ வந்து உங்களை வந்து ஒரு பவுண்ட்ரிஸில் வைக்கிறது, ஒரு லிமிட்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றது தான் இங்கே நேட்டிவ் ஸ்பிரிட் கார்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய கைடன்ஸ் இதுதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு லிமிட்டேஷன், இது வந்து நடக்காது போல் நம்ம நினைக்கிறோம், பட் இது வந்து நடக்காது போல், இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட வேண்டிய இருக்கும், இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் போல், இல்லை இங்கே வந்து நிறைய பேர் எங்களுக்கு சுற்றி வந்து ஒரு அகைன்ஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லிமிட்டேஷன், உங்களுக்கு வந்து அந்த பவுண்ட்ரிஸில் இருந்தெல்லாம் வெளியே வரணும். ஸோ இது வந்து உங்களுக்குரிய ஒரு டைம், அந்த கண்டிஷன், அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பாதை வந்து க்ரியேட் ஆகும். அதுதான் இந்த கார்டுக்குரிய மீனிங். ஸோ ஃபைனலாக இங்கே ஒரு கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு என்ன அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மனசில் விஷயம் இருக்குது, ஆனால் நீங்கள் அது சொன்னீங்க, இல்லை அது வந்து ஒரு வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ராப்ளம் வருமா, இல்லை ஏதோ ஒரு தடைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹைலைட் ஒரு மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா 2 தடவை இந்த கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இந்த கார்டாக இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the snake represents the throat chakra and it signifies it's purifying
everything that enters your body. Be mindful and attentive while communicating with others. ஸோ இது என்ன அப்படின்னா, என்ன சொல்லணும், அந்த விஷயம் என்ன, ஸோ அது வந்து மீனிங் இருக்கா, அதில் வந்து க்ரோத் இருக்கா, உங்களை வந்து ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுமா, அதே மாதிரி யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, ஸோ அது வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. யார்கிட்ட பேசுகிறீங்க, அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணும், ஆல்ரெடி அந்த பர்சனை பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கூட தெரியும். ஸோ அதே பர்சன் நீங்கள் மீட் பண்ணுறீங்க இல்லை பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா, பி மைண்ட்ஃபுல். அப்போ வந்து நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணணும், ஸோ எதுக்காக நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணணும். எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து அது ஒரு ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுக்கணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். பட் எதுக்காக பண்ணக்கூடாதோ, இல்லை யாருக்காக பண்ணக்கூடாதோ, இல்லை யார் முன்னாடி பண்ணிகிட்ருக்கீங்க, அதுதான் வந்து மெயினாக இங்கே பார்க்கணும். இந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதுல ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அதை நீங்கள் எப்படி இந்த இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அதுக்கு சொன்னால் தப்பாயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லாதீங்க. இல்லை இந்த டைமில் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்க இருந்துச்சு அப்படின்னா சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணுங்க. அங்கே வந்து அது ஒர்க் ஆகும். இல்லைன்னா உங்களுடைய க்ரோத் இங்கே 2 தடவை வந்துருச்சு. உங்களுக்கு ஃப்ரீடம் ஹார்ஸ் வந்துருச்சு, பிளெஸிங்ஸ் ஆஃப் சிவா வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஃபர்ச்சூன் இருக்குது, குட் ஃபர்ச்சூன் இருக்குது. ஸோ இங்கே பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேச வேண்டாத இடத்துல பேச வேண்டாம். ஸோ உங்களுடைய ரீடிங் வந்து ரொம்ப ஒரு ஹைலி எனர்ஜெட்டிக் பாசிட்டிவான ஒரு ரீடிங். ஸோ நீங்கள் இப்போ மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, எதுக்காக ஒரு முயற்சி பண்ணியிருக்கீங்களோ, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கு எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து அதுக்கு வந்து முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு வந்து சக்ஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது உங்களுடைய ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பைல் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் இந்த மாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ரீடிங். ஸோ பைல் 1 வந்து பைல் 2 பைல் 1 வந்திருக்கீங்க போல். ஓகே, பைல் 2 ட்ரைபல் ஸ்பிரிட் டான்சர் ஃபஸ்ட்டு கார்டு உங்களுக்கு. செகண்ட் கார்டு வந்து ப்ளூட்டோ ரீபர்த். தேர்ட் கார்டு வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ஃபோர்த் வந்து பாங் அடிக்ஷன். ஸோ ஃபைனலாக கம்ப்ளீஷன் வந்திருக்குங்க. ஓகே, ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து 2 சீரீஸ் 7 சீரீஸ் 27 டேட் ஆஃப் பர்த், 9 சீரீஸ் 9 டேட் ஆஃப் பர்த், 1 3 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ அட் ப்ரெசென்ட் உங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இப்படி இருக்கும்போது புதிய முயற்சிகள், புதிய வேலை, இல்லை ஒரு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ட்ராவல், ஒரு 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 இது மாதிரி தெரியுது, நியூ ஐடியாஸ், ஸோ இன்ஃபர்மேஷன் படிக்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு சேஞ்சஸ், ஹெவி ஒரு ட்விஸ்ட், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு அலைச்சல் மாதிரி, ஒரு ஒரு டைமுக்கு வந்து சாப்பிட முடியல, டைமுக்கு வந்து தூங்க முடியல, எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்ருக்கு, இல்லை எது படிச்சுட்டே இருக்கோம், இல்லை ஏதோ ஒரு டென்ஷன், இல்லை மனசில் வந்து ஏதோ ஒரு என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, என்ன ஆகும், அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு பீரியட் போயிட்டுருக்கு. இது வந்து ஹெவியும் சொல்ல முடியாது, ஒரு ஒரு மனசில் ஒரு நிதானம் இல்லை, ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ இது பண்ணலாமா, இது உங்களுக்கு வந்து லைஃப் செட் ஆகுமா, இல்லை இது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணலாமா, இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒர்க்கிங்கில் வந்து கொண்டு போகுமா, இல்லை இங்கே வந்து அப்ளை பண்ணலாமா, இல்லை ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு கண்ணோட்டம் வந்து நாலா பக்கமும் இருக்குது, எதுலன்னு ஒரு ஸ்டடியாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, படிக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ மணி விஷயத்துலேயும் ஒரு பிகினிங் ஸ்டேஜ் இருக்குது. இப்போ தான் நீங்கள் சேவிங் பண்ணுறதுக்கு, இல்லை அதுக்குரிய ஒரு முயற்சிகள் ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு பிகினிங் ஸ்டேஜ். ஸோ இப்போ வந்து எப்படி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, உங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ரீடமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ட்ரைபல் ஸ்பிரிட் டான்சர் அப்படின்றது வந்து உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு
மெச்சூர்டா அப்படின்ற மாதிரியும் இல்லை. ஒரு 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 ஸ்டார்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு விஷயம் தெரியல, ஒரு அன்னோனா இருக்கு. பட் ஆனால் வந்து அங்கே ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஓகே, பட் உங்களுக்கு என்ன பண்ணுறது? ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் அலைச்சல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மனசு வந்து ஒரு ஒரு ஆர்டினரி லைஃப் கூட நீங்கள் வந்து போயிட்டுருக்கலாம், ஒரு நார்மல் இது கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு தான் உங்களுடைய மனசு சொல்லுது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு வைப், உங்களுடைய வைப் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், அங்கே வந்து ஏதாவது ஒரு ஒரு இது பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது, ஒரு ப்ரெஷர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய மனசு வந்து இப்போ உங்களுடைய டைம் வந்து ஒரு ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போங்க. ஒரு ஹார்மனைஸ்டாக ஒரு மியூசிக் கேட்கணுமா, இல்லை வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறது பிடிக்குதா, அதுவும் ஒரு பேலன்ஸ்டாக பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போங்க. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க, விஷயங்கள் வந்து ஒரு பெருசாக ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்களே உங்கள் மனசில் வந்து இது சீரியஸாக இருக்குது, இது ஹெவியாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, என்னால் பண்ண முடியலை, சில விஷயங்கள் வந்து முடிய மாட்டேங்குது, ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் வந்து போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி கிடையாது இது. ஸோ தைரியமாக ஒரு ஒரு நினைக்கிற விஷயத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க. அதே மாதிரி ஒரு லிமிட்டேஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் அதுக்கெல்லாம் வந்து ஒரு மனசை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்கள் மனசுக்கு எது பிடிக்குது, உங்கள் மனசுக்கு எது ரிலாக்ஸாக இருக்குது, எது வந்து பண்ணணும்னு சொல்லி தோணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ், அதாவது ட்ரைபல் ஸ்பிரிட் டான்சர், அதாவது வந்து உங்கள் மனசில் தோன்ற விஷயங்கள் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சொல்லுது. நேட்டிவ் ஸ்பிரிட் அதுதான் சொல்கிறாங்க உங்களுக்கு. ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எது கிடைக்கணுமோ, எது உங்கள் லைஃப்பில் வந்து வர வேண்டியிருக்கோ அது கண்டிப்பாக வரும் உங்கள் லைஃப்பில். அது வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ ரிலாக்ஸாக ஓகே, எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க. ஃப்யூச்சர் நினச்சி வருத்தப்படாதீங்க. அட் ப்ரெசன்ட் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்களா அதை பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து ரீபர்த் அப்படின்றது இருக்குங்க. ரீபர்த் நீங்கள் வந்து கொண்டு வரணும், ரீபர்த் வரணும் நீங்கள். ஸோ ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் கடந்து வந்துட்டீங்க, விலகி வந்துட்டீங்க, மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மணி விஷயத்தில் இருக்கலாம், எமோஷ்னலி இருக்கலாம், சில விஷயங்கள். பட் இன்னும் வந்து ஒரு வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பாங் அடிக்ஷன் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு டிவைன்லி கனெக்டட் அப்படின்றது இங்கே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இங்கே சிலருக்கு வந்து ஒரு அதை நான் சொன்னேன் முன்னாடி என்னென்னா, ஒரு ஃபேமிலி இல்லை வந்து அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இல்லை மெட்டீரியலிஸ்டிக்ஸ், இல்லை அவங்க ஒருத்தவங்களுடைய ஃபோர்ஸ், ஒருத்தவங்களுடைய ஒரு ப்ரெஷர், இல்லை உங்களுக்கே அந்த ஒரு ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கலாம். இவங்க வந்து அந்த மாதிரி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, நாம இந்த மாதிரியே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த அடிக்ஷன் இல்லை அந்த மாதிரி நினைக்கிறது, ஒரு உங்களையே நீங்கள் வந்து வருத்திக்கிறது, அதெல்லாம் வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற டைம் என்ன அப்படின்னா, டிவைன்லி கனெக்டட், ஸ்பிரிச்சுவலி கனெக்டட். கோயிலுக்கு போயிட்டு வாங்க, காலமால பூஜை பண்ணுங்கள், ஒரு விளக்கு வைங்க, ஃப்ரீயாக இருங்க, மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரை பற்றி இப்போதைக்கு ப்ரெசண்ட் நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக அது வந்து ஃப்யூச்சர் கொண்டு போயிடும், நல்ல ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு கொண்டு போகும். ரொம்ப பிளானிங் வேணாம், ரொம்ப நெக்ஸ்ட் பிளானிங் வேணாம். உங்களுக்கு இப்போதைக்கு நிறைய நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய ஃபேஸஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு இருங்க. ஓகே, ஸோ உங்களுடைய கைடன்ஸ் தான். ஃபைனலாக இந்த கார்டு என்ன அப்படின்னா, கம்ப்ளீஷன் அப்படின்றது இருக்குது. இந்த கம்ப்ளீஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு நெசசிட்டி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீஷன் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு எண்டிங், ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் பிகினிங்காக ஒரே கம்ப்ளீஷன். ஒரு என்னென்னா, உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள், அது வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் ரிலேட்டட் எனிதிங், உங்களுடைய ஜாபாக இருக்கலாம், உங்களுடைய வீடாக இருக்கலாம், ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அது அங்கே இருக்கிறதுக்கு அந்த செட் ஆகாமல் இருக்கலாம். அந்த இடத்த விட்டு வேறு இடம் வந்து நீங்கள் பார்க்கணும், வேறு சேஞ்ச் பண்ணணும், லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும். சும்மா அதுலேயே நீங்கள் அந்த கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் இங்கே வந்து ஒரு கார்மிக் தெரியுது, அங்கே சில விஷயங்கள் கற்றுருக்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு
லெசன் தான் அதெல்லாம். உங்களுக்கு வந்து பெருசா அங்க வந்து ஃபேவர் இருந்திருக்காது. இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு கம்ப்ளீஷன் குடுத்துட்டு, நியூ பிகினிங்க்காக நீங்க போகணும். அது வந்து உங்க நல்லதுக்கு. அங்க வந்து ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு நெறைய ஆப்ளிகேஷன், உங்களுக்கு வந்து பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் அங்கெல்லாம் இருந்துட்டு, ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அதனால தான் இங்க வந்து சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், உங்களுடைய மைண்ட் செட்டா கூட இருக்கலாம். அது இந்த மைண்ட் செட் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுதான் உங்களுடைய கார்ட்ஸ் நான் ரீட் பண்ணும்போது இந்த பக்கம், அந்த பக்கம் என்ன பண்றது? அந்த மாரி தான் ஒரு வைப் எனக்கு வருது. எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு. சாரி. ஓகே. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது அந்த மாரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன என்ன இன்னைக்கு இது பண்றீங்க அப்டின்னா, நாளைக்கு வந்து ஒரு மைண்ட் செட் மாறுது. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்டின்ற மாரி. ஸோ இன்னொரு நாள் வந்து வேற ஒருத்தவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்றாங்க அப்டின்னா, அது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்டின்ற மாரி உங்களுக்கு வருது. ஸோ அந்த மாரியெல்லாம் இல்லாம, இப்போ நீங்க என்ன பண்றீங்க ப்ரெசென்ட்டா? ஒரு ஒரு அ ஒரு ஹ அது வந்து ஒரு கிரகிச்சு, அது வந்து ஒரு புரிஞ்சு, உங்களுடைய முழு மனசோட அது நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாரி இங்க மீனிங் வருது. அதே மாரி சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்க சரண்டர் குடுக்குறனால, அது வந்து இப்போ நடக்காத விஷயத்துக்கு நீங்க ஏன் ஃபோர்ஸ் பண்ணீங்க? சேஸ் பண்றீங்க? ஏன் வந்து அது வந்து ஆம் பின்னாடி போறீங்க? ஸோ அதெல்லாம் வந்து தேவை கிடையாது. இப்ப வந்து ஒரு சரண்டர் குடுக்குற டைம். சரண்டர் வந்து எதுக்கு அப்படின்னா, உங்க நல்லதுக்கு தான். உங்களுடைய லெவல், உங்களுடைய ஃபியூச்சர் அண்ட் உங்களுடைய ஒரு மேஜிக்கல் ஃபியூச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து ஒரு மேஜிக்கல் ஃபியூச்சர்ன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு யூனிவர்ஸ் குடுக்குறது ரெடியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அது வந்து அந்த மைண்ட் செட் சேஞ்ச் பண்றதுக்கும், இல்ல வந்து அத வந்து அக்செப்டன்ஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கலாம். பட் ஆனா அது வந்து நீங்க பண்ண அது சேஞ்ச் ஆயிரும். அந்த ஒரு ஃபியூச்சர் லைஃப் இருக்குல்ல, உங்களுக்கு மேஜிக்கல் இருக்குல்ல, அது உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. ஸோ அதான் சொல்றாங்க உங்களுடைய கார்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஓவரால். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் வந்து இதுதான் உங்களுடைய கார்ட்ஸோடைய ரீடிங், கைடன்ஸ் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் குடுத்துருக்குறது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ. ரீடிங் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.